இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் 7 days 7 சட்னி ரெசிபீஸில் 5th சட்னி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 4 சட்னி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கேரட் சட்னி, செகண்ட் வந்து பீர்க்கங்காய் தோல் சட்னி, தேர்ட் வந்து உளுந்து சட்னி, ஃபோர்த்து வந்து முடக்கத்தான் சட்னி. இன்னைக்கு இந்த வீடியோவில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமான சட்னி, ரொம்ப டேஸ்டான சட்னியும் கூட. இந்த கொத்தமல்லி சட்னியை நீங்கள் தோசை இட்லிக்கு சைடிஷாக சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூடான ஒயிட் ரைஸில் இந்த கொத்தமல்லி சட்னி போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு 1 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி நம்ம கிள்ளி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், தேங்காய் அரை மூடி. தேங்காயும் வெங்காயமும் நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறதுனால பெரிய பீஸாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 6லேருந்து 7 பூண்டு எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி சட்னியில் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வதக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சு உளுத்தம்பருப்பு வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் பருப்பு வந்து தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் தேங்காய் இது ரெண்டுத்தையும் போட்டு வதக்கலாம். இதுவும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாய் பூண்டு புளி இது 3த்தையும் போட்டு வதக்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது சட்னி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கிள்ளி வாஷ் பண்ணி வச்ச கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். இதையும் ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கலாம். நம்ம சேனலில் 7 days 7 தோசை ரெசிபீஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறினவுடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம பொதுவாக வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும் போது கொத்தமல்லி ஆட் பண்ணி செய்வோம். அப்போ பசங்க வந்து கொத்தமல்லியை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி சட்னிஸ் அரைக்கும் போது இதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஆறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம மிக்சியில் மாற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை இது 3த்தையும் தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ருசியான மற்றும் ஆரோக்கியமான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.